வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சோபகிருது வருடம் மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் இது 22ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் விசாகம் இரவு 7:23 வரை, அதன் பின் அனுஷம். திதி தேய்பிறை ஏகாதசி. இன்றைய தினம் யோகம் நன்றாக இல்லை. மீனராசிக்காரர்களுக்கு மதியம் 1:49 வரை சந்திராஷ்டமம். அதன் பிறகு மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. மேஷராசிக்காரர்களுக்கு மதியம் 1:50 அளவில் சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய விசேஷம், இன்றைய தினம் ஏகாதசி விரதம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 7 முதல் 10 வரை, காலை 11 முதல் 12 வரை, மதியம் 2 முதல் 4 வரை, மாலை 6 முதல் 7 வரை, இரவு 9 முதல் 11 வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் புதன் சுக்கிரன், தனுசில் சூரியன் செவ்வாய், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மதியம் 1:49 அளவில் துலா ராசியில் இருந்து சந்திர பகவான் விருச்சிக ராசிக்குள் பிரவேசிக்கிறார். இதுவே இன்றைய கிரக மாற்றம். இன்று ஏகாதசி விரதம். பொதுவாகவே ஏகாதசிக்கு சுத்த உபவாசம்னா சாப்பிடாமல் இருப்பது, அது மாதிரி இருந்து பெருமாளை சேவிப்பது அப்படிங்கிறது ஒரு முறை. பெருமாளை சேவிக்க வேண்டும். இப்போது மார்கழி மாதம் பொதுவாகவே அதிகாலையில் கோயில்கள் திறந்துருவாங்க. போய் கோயிலுக்கு போக வேண்டிய ஒரு விஷயம் தனுர்மாச பூஜைகள் அப்படிம்பாங்க. அதில் பெருமாள் ஆலயங்களில் அதிகமாக கூட்டங்கள் சேரும். ஏன்னா இந்த ஆண்டாளுடைய பாடல்கள் அப்படின்னு உண்டு. சிவ ஆலயங்கள்லேயும் உண்டு கூட்டம் உண்டு. எல்லா ஆலயங்களும், இந்து கோயில்கள் எல்லாமே அதிகாலையில் திறந்திருப்பாங்க. இன்றைக்கி ஏகாதசி என்பதால் அதிகாலையில் கோயிலுக்கு போகலாம், மாலை நேரத்திலும் கோயிலுக்கு போகலாம். ஆனால் இன்றைக்கி பெருமாள் ஆலயம் செல்வதுங்கிறது சில நற்பலனை நமக்கு தரும். அதனால் மார்கழி மாதமாகவும் இருக்கிறது, ஏகாதசியாகவும் இருக்கிறது. ஆலயம் சென்று பெருமாளை சேவிப்பது என்பது உங்கள் வாழ்க்கைக்கு சில மாற்றங்களை, நலத்தை கொடுக்கும். இன்று ஏகாதசி விரதம். மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இணைவு. சூரியன் செவ்வாய் 9ஆம் இடத்தில் இணைந்து ராசியில் இருக்கக்கூடிய குருவால் பார்க்கப்படுகக்கூடிய ஒரு சிவராஜ்ய யோகம் கொண்ட ஒரு நாள். ஆனால் மதியம் 1:49 வரைக்கும் இன்றைக்கி சந்திரன் 7ஆம் இடத்தில் இருக்கார். அதற்கு பிறகு 8ஆம் இடம் செல்கிறார். 8ஆம் இடம் செல்லும்போது கொஞ்சம் எதிர்மறையான எண்ணங்கள்லாம் மனதில் தோன்றலாம். இல்லை நம்மளுக்கு அது மாதிரியான ஒரு நபரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாக இருந்தால் மட்டும் போதும். மற்றபடி இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் யோகமான நாள். இன்றைக்கி மத்தியானம் 1:49 அளவில் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் வருகிறார். சந்திரன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் இணைந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல நாள், சந்தோஷமாக இருப்பீங்க. இன்றைக்கி என்டர்டைன்மெண்ட் ஓரியன்ட் டேவாக இருக்கும். குடும்பத்தோடு வெளியே சென்று மகிழ்ந்து ஒரு மாதிரி கொஞ்சம் செலவு செய்து வீட்டுக்கு திரும்பக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லாத நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகமான தினம். நல்ல ஆரோக்கியமான ஒரு நாளாக இருக்கும். ஆரோக்கியம் அப்படிங்கிறது
உடல் ரீதியாகவும் ஆரோக்கியம் தேவை, மன ரீதியாகவும் ஆரோக்கியம் தேவை. இன்றைக்கி உடலும் மனமும் வலுவாக இருக்கும். அதுவே நமக்கு ஒரு தெம்பு, தைரியத்தை கொடுக்கும், செயலில் வெற்றியை கொடுக்கும். நல்ல எண்ணங்கள் ஈடேறும். வெற்றிகரமான நாள் இது. கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான நாள். இன்றைக்கி மத்தியானம் ஒரு 1:50 அளவில் உங்கள் ராசி அதிபதி 2 சுபகிரகங்களோடு போய் இணைகிறார். அதனால் அது ஒரு யோகத்தை செய்யும். அதனால் இன்றைக்கி, நாளைய தினமெல்லாம் உங்களுக்கு சிறப்பான நாள் என்று தான் சொல்ல வேண்டும். சில கௌரவ பதவிகள், பட்டங்கள்லாம் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். சிலரால் பலரால் புகழப்படுவீர்கள், பாராட்டப்படுவீர்கள். அதிலேயே நமக்கு மனம் பூரிப்படையும், சந்தோஷமாக இருக்கும். வெற்றிகரமான நாள் இது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான நாள். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், குருவால் பார்க்கப்படுகிற ஒரு அற்புதமான நாள், நேரம் எல்லாமே சூப்பராக இருக்குது. சிவராஜ யோகம் ஒரு சிறப்பான யோகத்துக்குரிய ஒரு நாள் இது. சிம்மராசிக்காரர்களுக்கு இது சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை, அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் திருப்போம். இந்த பெடஸ்டல் ஃபேனை நம்ம பக்கம் திருப்பினா ஒரு திடீர்னு ஒரு சில்லுன்னு ஒரு காற்று வரும். அது மாதிரி இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் திரும்பி இருக்குது. அதனால் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க, பெரிய அளவில் இமாலய வெற்றி அடையலாம். தொடர்ந்து இந்த யோகம் இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாக இருக்கும்னு தான் கிரகங்கள் காட்டுது. சந்திரனும் இன்றைக்கி நல்ல விதத்தில் அமர்ந்திருப்பதால் வெற்றி வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு அருமையான நாள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் மதியம் 1:50 அளவில் அவர் 3ஆம் இடம் சென்று உங்கள் ராசி அதிபதியான புதனுடனும் 2க்குடைய கிரகமான சுக்கிரனுடனும் இணைகிறார். ராசி அதிபதியோடு 2க்குடைய கிரகத்தோடு லாபாதிபதி இணையும் போது லாபங்கள் அதிகரிக்கும். லாபம் அப்படின்னா பணம், காசு மட்டும் லாபம் இல்லை. நம்ம வயதிற்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் லாபகரமாக அமையும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 hour கிளாஸ் எடுத்தார்னா அது லாபம். அது மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களுக்கும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு ஆதாயங்களும் லாபங்களும் கிடைக்கும். அது போன்ற ஒரு நாள் இன்று, நாளை அதெல்லாம் இந்த மாதிரி கிரக அமைப்பு தான் இருக்குது. கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி காலை பொழுதில் மதியம் வரைக்கும் சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 1:49 அளவில் 1:50 கூட வச்சுக்கலாம். சந்திரன் உங்கள் ராசிக்குள் வருகிறார். ராசிக்குள் 2 சுபகிரகங்களோடு இணைகிறார். சந்திரன் என்பவர் பாக்யாதிபதி. அவர் சுபகிரகங்களோடு இணைந்து ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வையிடுகிறார்கள். அதனால் இன்றைக்கி சில புதிய நட்புகள் கிடைக்கும். பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சுற்றம் சூழல், சொந்த பந்தங்களோடு பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏற்படும். மொத்தத்தில் இது ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். சிறப்பான நாள். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நாள். மிக 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 யோகமான நாள். சந்திர பகவான் அப்படிங்கிறவர் அவர் அஷ்டமாதிபதி, யோகத்தை செய்யாத ஒரு கிரகம். அவர் 11ஆம் இடத்தில் இருக்கார். அப்புறம் இன்றைக்கி 1:50 அளவில் 12ஆம் இடம் வருகிறார். 6க்குடைய கிரகம், 8க்குடைய கிரகம் 12ஆம் இடம் வருவதால் அது விபரீத ராஜ யோகத்தை ஏற்படுத்தும். அது ஒரு நன்மை. அதனால் இன்னைக்கு நாளை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கும். இஷ்டப்பட்டதெல்லாம் கிடைக்கும். ஆசைப்பட்டு ஒரு பொருள் மேல் ஆசைப்பட்டாங்கன்னா அந்த பொருள் தன்னால் வீட்டுக்கு வரும். தன்னால் எப்படி சார் வரும்? வேற ஒருத்தர் கொண்டு உங்களுக்கு வாங்கி கிஃப்ட் பண்ணுவாங்க. இஷ்டப்பட்டது, பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். அது போன்ற ஒரு நாள். நினைச்ச இடத்துக்கு போகலாம், ஆசைப்பட்ட விஷயத்தை வாங்கலாம். அது மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயங்கள், அதாவது கிஃப்டாக கிடைக்கும். சில விஷயங்கள் உயில் மூலம் சொத்துக்கள் கூட சில பேருக்கு கிடைக்கலாம். சிவராஜ யோகம் ஏற்பட்டிருக்கு. அது மாதிரி ராஜ மரியாதை கிடைக்கும். சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு கற்றோர்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். மகர ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்று 10ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடங்களில் உழவக்கூடிய ஒரு அற்புதமான நாள். 1:50 அளவில் மதியம் 1:50 அளவில் சந்திர பகவான் 11ஆம் இடம் வருகிறார். 7க்குடைய கிரகம் 11ஆம் இடம் வரும்போது மிகச்சிறப்பு. இன்று மதியத்திற்கு மேலே நாளைக்கெல்லாம் யோகம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. 2 சுபகிரகங்களோடு 7க்குடைய கிரகம் அமரும்போது
சில ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ புதன் சார்ந்த விஷயங்களில் ஆதாயம், சுக்கிரன் சார்ந்த விஷயங்களில் ஆதாயம், சந்திரன் சார்ந்த விஷயங்களில் ஆதாயம், ஆதாயம் 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 தான். இனி சேதாரம் என்பதே இல்லை, எல்லாமே ஆதாயம்தான். அதனால் மிகச்சிறப்பான நாள், நல்ல நாள். இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நாளைக்கு தானே நமக்கு ஏதாவது முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணணும். இன்றைக்கி சண்டே தானே, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான விஷயம் நடக்க போகுது. கும்பராசிக்காரர்களுக்கு இது இந்த மாதமே ஒரு யோகமான மாதம் தான் சொல்லணும். 7க்குடைய கிரகம் சூரியன். பொதுவாக இந்த சனி வீட்டில் பிறந்தவர்களுக்கு சூரியனை பொறுத்த வரைக்கும் அது தெரியும். இந்த சூரியன் அப்படிங்கிறது தந்தை கிரகம். இது தந்தைனா பொதுவாக அது தந்தை கிரகம் தான் சொல்லுவாங்க. ஆனால் சனி பகவானுக்கு அவர் தந்தை. அதனால் இந்த தந்தை சனி பகவான் மகன், இவங்க 2 பேருக்கும் பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. அதனால் அந்த கிரகங்களுக்குள் ஒரு நட்பு கிடையாது. ஆனால் சூரியன் 11ஆம் இடத்திற்கு வந்தால் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் நன்மை நடக்கும். இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் எந்த காரியத்தை எடுத்து செய்தாலும் அது நல்லபடியாக நடக்கும். தினக்கோள்னு சொல்லக்கூடிய சந்திரனும் இன்றைக்கி ஆதாயமான ஒரு இடத்துல உழவுவதால் மிக அதிகமாக ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு நேரம், நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் யோகமான தினம். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி பகல் பொழுது, அதாவது காலை அல்லது மதியம் 1:49 வரைக்கும் 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கார். அதற்கு பிறகு 9ஆம் இடம் வந்து விடுகிறார். அதனால் சந்திராஷ்டமம் பயம் இனி இல்லை. இப்போ இன்றைக்கி மத்தியானத்தோடு முடிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் காலை பொழுதில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மட்டும் போதும். மாலை நேரத்தில் சில நல்ல விஷயங்களை செய்யலாம். இன்றைக்கி சண்டே தானே, முடிஞ்சால் இன்றைக்கி ஏகாதசின்றனால கோயிலுக்கு போயிட்டு வாங்க. புண்ணியங்கள் சேரும், பெருமாளின் அனுகிரகம் கிடைக்கும். நாளையெல்லாம் இன்றைக்கி நல்லாயிருக்கும், நாளை தினமெல்லாம். அதனால் பெருமாள் ஆலயம் சென்று வருவது, ஆண்டாள் பாசுரங்களை பாடுவது, சிவ ஆலயம் சென்று வருவது, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள்.